கஸ்டமர் ஒருத்தர் இந்த வண்டியில் ஸ்டியரிங் டைட்டாக இருக்குது, என்ன தம்பி அரைப்பாடி லாரியை திருப்பின மாதிரி இருக்குது, என்னன்னு பார்த்துக்கூடியா அப்படின்னு சொல்லி வண்டியை கொண்டு வந்தார். நம்மளும் என்னன்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேரிங் பாக்ஸ் போயிருச்சு. ஸ்டேரிங் பாக்ஸில் அந்த ரேக்கு தேஞ்சு ஆயில் சீல் எல்லாமே போயிருச்சு. இப்போ நம்ம அந்த ஆயில் சீலை மாற்றணும், அந்த ரேக்கை மாற்றணும், மாற்றி அதை ரெடி பண்ணணும். மேக்ஸிமம் செகண்ட்ஸில் பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் இப்போ வேலை பார்க்குறதுக்கே நம்ம கொடுத்துட்டோம். இந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு மூல காரணம் யார் தெரியுமா? அந்த பாருங்க, அந்த லோயராம் பால் ஜாயிண்ட் போயிருச்சு அப்படின்னா அந்த வைப்ரேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேரிங் ரேக் அதிர்வு கொடுக்கும். அந்த ஸ்டேரிங் ரேக் அதிர்வு கொடுக்கறதுல அந்த ஆயில் சீல் டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ரேக்கு தேய்மானம் ஆயிரும். இதனால தான் இந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம். நம்ம அந்த லைட்டாக ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு பால் ஜாயிண்ட் போயிருக்கலாம், நட்டு லூஸ் ஆயிருக்கலாம். இந்த மைனராக இருக்கப்பே நம்மளே நம்ம வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த விவரம் தானா என் மூலதானா? நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.